வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுக்கு ஏத்தாப்புல இங்க வெயிலோட வந்து பனை வண்டி நொங்கு வண்டி வச்சு இங்க ஓட்டிட்டு இருக்காங்க. அதை நாங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த செல்போனுடைய ஆதிக்கம் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாயிருச்சு. முன்னாடி வந்து ஆஃப்லைன் கேம்ஸ் அப்படிங்கிறது, அதாவது 90s கிட்ஸ் கேமான இந்த கிட்டி புல்லு, நொங்கு வண்டி ஓட்டுறது இந்த மாதிரிலாம் விளையாட்டு இருந்தாங்க. இப்போ ஆன்லைன் கேம்ஸ் அதிகமாக வந்ததுனால செல்போன் மேல ஆதிக்கம் நிறைய செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில அந்த பாரம்பரிய விளையாட்டை மீட்கும் விதமாகவும் அந்த பனைமரம் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த பள்ளி குழந்தைகளுக்கு வந்து அந்த பசுமை செயற்பாட்டாளர் அசோக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த நுங்கு வண்டி எப்படி செய்யறது அப்படிங்கிற ஒரு பயிற்சியை கொடுத்துட்டு வர்றாரு. இங்க நிறைய பள்ளி குழந்தைகள் அந்த நுங்கு வண்டி பயிற்சியை பெற்று அந்த நுங்கு வண்டியை வந்து இந்த வெயில்ல ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துல அவங்க வந்து ஜாலியா ஓட்டிட்டு இருக்காங்க. இங்க நிறைய பள்ளி குழந்தைகள் இந்த நுங்கு வண்டி செஞ்சு ஓட்டிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை அவங்கள்ட்ட பேசலாம். பாப்பா, அந்த நீங்க வீட்டுல நிறைய கேம்ஸ் விளையாண்டுருப்பீங்க, ஆன்லைன் கேம்ஸ். இந்த நுங்கு வண்டி பயிற்சி பெற்று நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடுறது எப்படி இருக்கு உங்களுக்கு? இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். இதில் விளையாடுறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் உட்காந்து ஃபோனு ஆன்லைனு இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்போம். அதுக்கு வந்து இயற்கையில் இந்த மாதிரி விளையாண்டுக்கலாம். இதுலேயே கூட நம்ம பொம்மை கூட செஞ்சு விளையாண்டுக்கலாம். பெரிய யூஸ் கூட அதை பண்ணிக்கலாம். பனை மரத்துலேருந்து அந்த நொங்கு இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். அதை எடுத்து நம்ம இப்படி பண்ணிக்கலாம். நொங்கு வண்டியாக செஞ்சுக்கலாம். இல்லை இந்த நொங்கு வண்டியிலே டிராக்டர் மாதிரி செஞ்சு விளையாண்டுக்கலாம். வீட்டில் இருந்து அந்த பிளாஸ்டிக் பொம்மை இதில் தான் அம்மாட்ட கேட்டு அடம் முடிச்சு அது வாங்குவோம். அது வேறு காசு கூட. இப்போ நம்ம அதுக்குன்ட்டு இயற்கையில் ஒரு மரத்தை வளர்த்து அதுல இருந்து நொங்க எடுத்து அதுக்கு அதை சாப்பிட்டு அதுல இருந்து வேஸ்டா அந்த நொங்க நம்ம வண்டி டிராக்டர் இந்த மாதிரி செஞ்சு விளையாண்டுக்கலாம். நம்ம முன்னோர்களால் இந்த மாதிரிலாம் செஞ்சு விளையாண்டுருக்காங்க. இந்த விளையாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த லீவ் டைத்துல இப்படி வெளியே எங்கேயும் போகாம இந்த மாதிரி விளையாண்டுக்கலாம் வீட்டில் உட்காந்து. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எனக்கு. ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து இந்த நுங்கு வண்டி வச்சு பயிற்சி பெற்று விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வீட்டில் வந்து நிறைய கேம்ஸ் இருந்தாலும் அப்பா அம்மாவை கஷ்டப்படாம நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சு விளையாட்டை வந்து அவங்க விளையாடுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவட்ட பேசலாம். தம்பி, இந்த நுங்கு வண்டி செஞ்சு விளையாடுறது உங்களுக்கு எப்படி இருக்கு? நீ எப்படி ஜாலியா இருக்கியா? எப்படி ஃபீல் பண்ற? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டி விளையாட. வீட்டில் பிளாஸ்டிக் கார் வாங்கி கேட்டு ரிமோட் கண்ட்ரோல் கார்னு கேட்டு அடம் முடிச்சு வாங்குவேன். அதுக்கு பதிலாக இதை வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது வந்து நம்ம ஓட்டி ஓட்டி கண் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும் வண்டி ஃபோன் பார்த்தாலும். இதுக்கு அது பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி லீவ் டேஸில் வந்து ஒவ்வொரு மாணவர்கள் வந்து இந்த பாரம்பரிய விளையாட்டு முறையை வந்து மீட்கும் விதமாக வந்து மதுரையில் ஒவ்வொரு இடங்கள் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில் மதுரையில் இந்த நுங்கு வண்டி செஞ்சு பயிற்சி பெற்று இந்த விளையாட காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு ஒரு அச்சாரம் போட்ட சமூக பசுமையை செயற்பாடுற திரு அசோக் அவர் நம்மளோட இருக்காங்க, அவரோட பேசலாம். சார், இந்த நொங்கு வண்டி செஞ்சு பயிற்சி செஞ்சு இந்த நொங்கு வண்டி ஓட்டணும், இந்த பனை விதையில பொம்மை செய்யணும், இந்த பனைமரம் குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அந்த தாட் உங்களுக்கு எப்போ சார் வந்துச்சு? நான் வந்து பள்ளி கல்லூரியிலேருந்தே நான் வந்து நாட்டு நல பணி திட்டத்தில் வந்து பணியாற்றுற ஒரு மாணவன். அங்கே வந்து மரங்கள் நிறைய நடவு செய்யக்கூடிய பணிகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த பனைமரம் சார்ந்த விழிப்புணர்வுன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2015க்கு அப்புறம் தான் அதிகப்படியான பனை மரங்களான விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு அடைஞ்சதில் நானும் ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். பனைமரம் குறித்து தேடுதல் நிறைய பயணிக்கும் போது பனைமரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் நம்மளை. நீங்கள் உலகத்தில் எந்த மரத்தினாலும் எடுத்து நீங்கள் வந்து அந்த மரத்தோட ஒப்பிட்டு பாருங்களேன். உச்சி முதல் வேறு வரை மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இந்த மண்ணுக்கும் பயன்படக்கூடிய ஒரு மரம்னா அது வந்து பனைமரமாக இருக்குமே தவிர்த்து அதை தவிர்த்து வேறு மரங்கள் வந்து போட்டி போடவே முடியாது. ஒரு பனை விதையை வந்து நீங்கள் மண்ணை தோண்டி வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு வேலி அமைச்சு அதை பராமரித்து அதுக்கப்புறம் அதை நீங்கள் பாதுகாத்து அதுக்கப்புறம் தான் அதை வந்து மரமாக்கணுன்ற ஒரு சூழல்லாம் இல்லை. நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு ஓரத்தில் நீங்கள் ஒரு 10 பனை விதையை நீங்கள் சேகரித்து வச்சிங்கன்னா கூட ஒரு 60 நாளில் வந்து கிழங்கு வரவே ஆரம்பிச்சிடும். 120 நாளில் நம்ம கிழங்கு எடுத்துடலாம். ஒரு சாதாரண விதையை வந்து நம்ம தூக்கி போட்ட விதையை வந்து நீங்கள் ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முளைப்புத்தன்மையோட வந்து அவருக்கு நம்ம தண்ணியே ஊற்றிருக்க மாட்டோம். அந்த விதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விதையை வந்து நம்ம அவரை தூக்கி தான் போட்டிருப்போம். ஆனால் அவர் வந்து முளைச்சி வந்து அவர் வந்து ஒரு பனை நாற்றா உருவாகி வந்துக்கிட்டு இருந்திருப்பார். அப்புறம் யோசிச்சு பார்த்தா தெரியும் நம்ம அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றல எதுவுமே செய்யலை. இப்படியான சூழல் அதோட தேடுதல் வந்து அதிகரிக்கும் போது எனக்கு இந்த பனை விதை பொம்மை வந்து எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. 2018க்கு முன்பாக வரை நம்ம இந்த சமூக வலைதள தேடுதல் பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே போய் நான் தேடி பார்த்தேன். நான் சிறு வயசில் பார்த்த பொம்மை 2018 நம்ம தேடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷங்களை நம்ம கடந்துட்டோம். அப்போ அந்த பொம்மை வந்து தேடுதலில் உள்ளே போய் பார்க்கும்போது நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வருது.
அப்படி ஒரு அவ்வளவு உலகமே தேடக்கூடிய அந்த வலைதளத்தில் இப்படி ஒரு பொம்மையே இல்லை, நாட் ஃபவுண்ட் அப்படின்ற வரக்கூடிய ஒரு சூழல் தான் அங்கே வந்து இருக்கு. அப்படி தேடும்போது இப்படி ஒரு பொம்மை இல்லை அப்படின்னு வரும்போது அப்போ நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம இழந்துட்டோன்னு என்னால் உணர முடிஞ்சுச்சு. அப்போ அந்த பொம்மையை வந்து நான் திரும்ப கொண்டு வரணுன்ற எண்ணத்தில் பணம் பலத்தை தேடி ஓட ஆரம்பித்தோம். என்னுடைய பார்வை எல்லாமே வந்து பனை மரத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சு. அதிகப்படியான மரங்கள் நம்ம நடவு செஞ்சாலும் கூட பனை மரத்தினுடைய செயல்பாடுகளும் அதனுடைய பயனும் அறியும் போது அதை வந்து விட எனக்கு தோணலை. அந்த பொம்மையை மீட்டு கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணத்தில் பனை விதை பொம்மைகள் செய்ய ஆரம்பித்தோம். சுதர்சன், பனை விதை பொம்மைகள் நம்ம செய்ய ஆரம்பித்தோம். இந்த பனை விதை பொம்மைகளை வந்து இன்னைக்கு போய் அதே சமூக வலைதளத்தில் நீங்கள் தேடுதலில் போய் பார்த்தீங்கன்னா எந்த பொம்மை நாட் ஃபவுண்டுன்னு எந்த வலைதளம் சொல்லிச்சோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்கின 6 வகையான பொம்மைகள் வந்து இன்னைக்கு அடுத்த தலைமுறையினுடைய பார்வைக்கு நான் கொண்டு போய் சேர்த்துட்டேன். நம்மளுடைய பாரம்பரியத்தில் அழிந்து போன ஒரு பொம்மையை திரும்ப நம்ம மீட்டு கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டோம். அப்போ குழந்தைகள்கிட்ட வந்து பனை மரத்தை பாதுகாக்கணும். எல்லா குழந்தைகளும் வாங்க நம்ம வந்து பனை விதை விதைப்போம், மரத்தை வந்து உருவாக்கிடுவோம், பனை மரத்தை பாதுகாப்போம், நமக்கு வந்து சங்க இலக்கியங்களை நமக்கு பாதுகாத்து தந்தது பனை ஓலை, இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வியப்பா தெரியாது. அப்போ அவங்களுடைய ஆர்வத்தை நம்ம எப்படி கொண்டு வர்றது, அந்த பனை மரத்தை நம்ம எப்படி காப்பாற்றுறது, தமிழ்நாட்டினுடைய மாநில மரம்னு சொல்கிறோம், அதை எப்படி நம்ம மீட்டெடுக்க போகிறோம், அழிவின் விளிம்பில் இருக்குன்னு சொல்கிறோம். அதெல்லாம் யோசிக்கும் போது அப்போ மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு வேணும் குழந்தைகள்கிட்ட. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கான மரம் இது. நம்ம இந்த தலைமுறைக்கு பசுமையான பூமியை கொடுக்கணும்னா அது பனை மரம். தண்ணியை சேமித்து வச்சுக்கிட்டு தனக்குன்னு மட்டும் இல்லாமல் பூமி வறண்டு போகும்போது திரும்பவும் இந்த பூமிக்கே தரக்கூடிய ஒரு தன்மை உள்ள அந்த பனை மரத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போதான் அந்த குழந்தைகள்கிட்ட வந்து இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியலன்னு நினைக்கும் போது இந்த பனை விதை பொம்மையை நமக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த குழந்தைகள்கிட்ட அந்த பொம்மை செய்யும் பயிற்சியை இலவச பயிற்சியாக கொண்டு போனோம். அரசு பள்ளிகள்லையும் தனியார் பள்ளிகள்லையும் கூப்பிடும்போது இலவச பயிற்சியாக மட்டுமே கொடுத்துக்கிட்டு வரோம். இந்த பொம்மையை செஞ்சு நம்ம விற்கிறதில்ல, அந்த பொம்மையினுடைய ஆர்வத்தை தான் உருவாக்குறோம். குழந்தைகள்கிட்ட அந்த பொம்மை செய்யும் பயிற்சியை இலவசமாக கொடுக்கும்போது குழந்தைகள்கிட்ட பனைமரம் சார்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையுது. இந்த ஒரு குழந்தை சாப்பிடலை அப்படின்னா இன்னொரு பொருளுக்குள்ள இன்னொரு பொருளை வச்சு ஊட்டி விடுவாங்கல்ல, அது மாதிரி பனை மரத்தை கொண்டு போகிறதுக்கு இந்த பனை விதை பொம்மையை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். பொம்மையை செய்யும்போது அந்த குழந்தைகள்ட்ட ஆர்வம் அதிகரிக்குது. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைகள் இந்த பொம்மை பிடிக்காட்டியும் கூட அந்த பொம்மையை தூக்கி போட்டாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல அது பனை மரமாக வரதுக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இதை பெரியவங்க கிட்ட எப்படி கொண்டு போகிறது, குழந்தைகள்கிட்ட இந்த ஆர்வத்தை கொண்டு வந்துடும், பெரியவங்க கிட்ட எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கேட்கும்போது யோசிக்கும் போது தான் இதில் வந்து விநாயகர் பொம்மை செய்ய ஆரம்பித்தோம். விநாயகர் சதுர்த்தி வரும்போது ஒரு 150 பொம்மையில இருந்து ஒரு 200 பொம்மைகள், அதிகபட்சம் 170 பொம்மைகள் வரை செய்வோம்னு வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட் 30க்கு அப்புறம் நம்ம ரொம்ப பிஸியாயிருவோம். ஏன்னா விதைகள் நிறைய சேகரிக்க ஆரம்பிப்போம். எங்கெல்லாம் நம்மளால விதைக்க முடியுதோ நானும் என்னோட பையனும் போய் விதைச்சிக்கிட்டே போவோம். எங்கெல்லாம் விதைக்க முடியுமோ விதைச்சிட்டு வந்துடுவோம். அப்போ விநாயகர் பொம்மை செய்ய ஆரம்பித்தோம். அந்த பொம்மை செஞ்சு விநாயகர் பொம்மை கேட்குறவங்களுக்கு இலவசமாக கொடுத்தோம். விநாயகர் பொம்மை விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அதை கரைக்கணுன்ற ஒரு ஐதீகம் இருக்குது. ரெண்டாவது அதை வந்து ஆற்றில் தூக்கி போடணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதை நம்ம வந்து ஒரு சுயநலமாக எடுத்துக்கிட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் பொம்மை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சாமி கும்பிட கொடுக்குறோம். அதை சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அவங்க அதே மாதிரி ஏதேனும் ஒரு ஆற்றங்கரைகள்லையோ இல்லை ஆற்றுலையோ தூக்கி போட்டுறாங்க. அது எங்கேயாவது ஒரு ஓரத்தில் தண்ணியில் போய் திரும்ப மரமாக முளைத்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அப்போ பெரியவங்களுக்கு வந்து கவர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இதை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த முயற்சியில் தான் 2018க்கு அப்புறம் கலாமொழியில் நண்பர்கள் அமைப்பு வந்து கோடைகால பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட வருடம்தோறும் நம்ம ஒரு வாய்ப்பு கேட்போம். ஏன்னா இது வந்து இலவச பயிற்சி தான். அவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிகழ்ச்சி நடத்துவாங்க. யார்கிட்டையும் டொனேஷன் வாங்கி பண்ணுறதில்ல. நமக்கு எனக்கும் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பணையை கொண்டு சேர்க்கணுன்ற ஆர்வன்றதுனால அவங்ககிட்ட வாய்ப்பாக கேட்கும்போது தாராளமாக எடுத்துக்கங்க தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள்கிட்ட முழு நொங்கை வாங்கிட்டு வந்து விரல் விட்டு சாப்பிட்றதுலேருந்து, அதில் நொங்கு வண்டி செய்கிறதுலேருந்து, பனை விதை பொம்மை செய்கிறதுலேருந்து வண்ணம் தீட்டி அந்த பொம்மையை அவங்களுக்கே பரிசு பொருளாகவும் கொடுத்து அனுப்பிடுறோம். இது மூலமாக பனை மரத்தை பாதுகாக்க முடியும்னு ஒரு சின்ன எண்ணம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து செல்ஃபோன்லேயே மூழ்கி கிடக்கிறாங்க. அது சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் சரி, பெரியவங்க வரையும் இருக்கட்டும் சரி, இன்ஸ்டாகிராமு அப்புறம் அந்த ஆன்லைன் கேம்ஸ் ஈடுபாடு நிறையா இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த பனை விதை ஒரு பயிற்சி கொடுக்குறோம், பனை விதை நுங்கு வண்டி, அதை வந்து சின்ன குழந்தை ஏற்றுக்கிறாங்களா, அதை விரும்பி வர்றாங்களா சார்? ஆனால் நிச்சயமாக ஏற்றுக்கிறாங்க. என்னன்னு கேளுங்களேன், இதை வந்து நான் மற்ற குழந்தைகளை வந்து காரணமாக காட்ட முடியாது. என்னுடைய குழந்தையவே எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து ரோபோட்டிக் கார் வேணுமா, நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னுடைய குழந்தை எனக்கு குறை சொல்லலை, என் கூட பனை விதை விதைக்க வருவார். அவருக்கு அந்த ஆர்வம் இருக்கும். ஆனால் அந்த எண்ணம், எனக்கான எண்ணம் அவர்கிட்ட நான் பார்க்க முடியுது. ஆனால் இருந்தாலும் அந்த குழந்தைக்கான ஒரு எண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி கொடுங்க, அந்த மாதிரி விஷயங்கள் அவரும் கேட்பார். ஏன்னா அவரும் குழந்தை தானே. ஆனால் இவ்வளவு பனை சார்ந்த விழிப்புணர்வு இருக்கிற குழந்தைக்கே ஒரு ரோபோட்டிக் வண்டி வேணும், ஒரு ரோபோட் கார் எனக்கு வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும்போது அவரே சில நேரங்களில் இன்னைக்கு நொங்கு வண்டி நான் பயிற்சி கொடுக்க போறேன் தம்பி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 3 நாளாக என்கிட்ட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பா நான் தான் வாங்குவேன், அப்பா நான் தான்ப்பா செய்ய சொல்லி தருவேன், அப்பா நான் தான்ப்பா. இன்னைக்கு
இந்த ஒரு 3 நாளா அவருடைய செல்போன் செயல்பாடானது வந்து மிகவுமே குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த குழந்தைகளுமே பாத்தீங்கன்னா பொம்மை செய்யறதா இருக்கட்டும், நொங்கு வண்டியில விளையாடுறதா இருக்கட்டும், பயிற்சி வகுப்பு நேரம் முடிஞ்ச பிறகுமே கூட அவங்க இவ்வளவு நேரம் இருந்துட்டு தான் போனாங்க. அப்படின்றப்ப அந்த ஆர்வம் இன்னைக்கு ஃபுல்லா என்னுடைய ஒரு வெற்றி நம்ம எதை நினைக்கிறோம்னா, இன்னைக்கு வீட்டுக்கு போனாலும் அந்த குழந்தைகள் வந்து அந்த செல்போனை இன்னைக்கு ஒரு நாள் தவிர்த்துருவாங்கன்ற ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்கு. அது சார்ந்து அவங்க நண்பர்கள்ட்டையும் வீடுகள்லையுமே இதை குறித்து எடுத்து சொல்லுவாங்க, பேசுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கு. நல்ல வரவேற்பு இருக்கு. அது இந்த பனை மரம் குறித்த விழிப்புணர்வு வந்து அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இவங்க வந்து இந்த மாதிரியான பயிற்சிகளை வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துட்டு வர்றாங்க. நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கடந்தமலை பிரபாகரனுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன்.